கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து இன்று வரை தகவலின்படி 58 பேர் பலியாகி உள்ளனர். நேற்று 56ஆக இருந்தது, இன்று 58ஆக உயர்ந்துள்ளது. மருத்துவமனையில் 150க்கு மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 5 பேர் பெண்கள், ஒரு திருநங்கை. இப்போ இந்த விஷசாராயம் குடித்து கள்ளச்சாராயன்ற பேரில் ஏகப்பட்ட நியூஸு மீடியாலெலாம் வந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம இதை குறித்து எல்லாருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தகவல்லாம் தெரிஞ்சு மெத்தனால்னா என்ன எத்தனால்னா என்னன்ற அளவுக்கு ஒரு தகவல் தெரியுது. பட் இந்த கள்ளச்சாராயத்தில் இந்த மெத்தனாலை கலந்த அந்த படுபாவை செயல்களை செய்த அந்த குற்றவாளிகளை இது வரைக்கும் கைது செய்யவில்லை என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. இந்த 5 பேர் 6 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு 30க்கும் மேற்பட்டவர் அரெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அவங்களும் கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஆட்கள். அதாவது இந்த மெத்தனாலை சப்ளை பண்ணது யாரு, இது இந்த கள்ளச்சாரம் காய்ச்சின இடம் எது, இதற்கு யார் முதலீடு பண்ணாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டாக் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய மருத்துவமனையில் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காரு. 20 வருஷமா நான் குடிச்சுருக்கிறாங்க, எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில்லை, இப்போதான் இது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுன்றது அவர் சொல்கிறார். நீ இனிமேல் குடிப்பேன் கிடையாது, இனிமேல் குடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இது மறுபிறவின்றது உணர்ந்து அவர் பேசியிருக்காருன்னு வச்சுங்க. 20 வருஷமாக அந்த இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டிருக்குது. அந்த ஊர் மக்கள் பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே குடிச்சிருக்கிறாங்க. அந்த 20 வருடமாக எத்தனால் வச்சோ இல்லை இந்த சாராயம் காசக்கூடிய அந்த மெத்தடை வச்சோ இந்த ஊழல் போட்டு பண்ணாங்களா, இல்லை எல்லா முறையும் மெத்தனால் கலந்தாங்களா, இல்லை இந்த முறை மட்டும் தான் மெத்தனால் கலந்தாங்களா என்பது தான் முதல் விசாரணைக்கே வரணும். அப்போ 20 வருஷமா மெத்தனால் கலந்து குடிச்சாங்களா, இல்லைன்னா சாராயம் காசுற மெத்தடில் தான் அவங்க குடிச்சாங்களான்றது என்பது இது தயாரிச்சாங்களான்றது இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஏன் இந்த இடத்த நம்ம கேட்குறோன்னா, மெத்தனாலை இதுதான் கலந்தது முதல் முறையாக இருந்திருந்தால் இவ்வளவு நாள் கலக்காம இப்ப கலந்திருப்பதற்கு உள்நோக்கம் ஏதாவது இருக்கா? ஏன்னா இந்த அரசியல்ல அரசியல்வாதிகள் தந்த அரசியல் லாபத்துக்காக எந்த கேடுகட்ட செயலையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ இந்த அரசு 40க்கு 40 வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த வெற்றி அடைந்த அரசு மீது குறை சொல்லும் நோக்கத்துடன் இந்த அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் கூட சில, நான் எல்லா அரசியல்வாதிகளும் சொல்ல, இந்த அரசை பிடிக்காத சில நபர்கள் செய்யும் கேடுகட்ட செயலாக இருக்குமா என்பதை நம்ம ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இதை பற்றி இப்போ விசாரணை கேட்டிருக்காங்க, சிபிசிஐடி விசாரிக்குது. பட் இப்போ எல்லா எதிர்கட்சிகளும் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத வரைக்கும் இங்கே நீங்கள் ரீட்டைல் சேல்ஸ் பண்ணவரை பிடிச்சி வச்சு நீங்கள் அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிற ஒரு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. இவர் இவ்வளோ நாள் இந்த ஊருக்கு சப்ளை பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தாலும் சப்ளை பண்ணியிருந்தாலும் இப்போ ஊரை மாற்றி தான் பண்ணுவார். நீங்கள் யாரை அரெஸ்ட் பண்ணுமோ, யார் முதல் குற்றவாளி, இந்த தொழிலுக்கு ஒரு பாஸ் இருப்பார்ல, ஒரு பாஸா 2 பாஸா இல்லை 5 பாஸான்னு தெரியாதுல்ல, அந்த பாஸை பிடித்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் இந்த தொழிலை ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு கள்ள சந்தையில் விற்கப்படும் இந்த கள்ள சாராயத்தை ஓரளவுக்கு குறைக்க முடியும். இதுதான் நம்ம அரசுக்கு வைக்கும் வேண்டுகோளா இருக்கிறது. இதுல இப்போ என்ன நம்ம பார்க்கலாம்னா, இப்போ மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் பேசுறாங்க. இப்போ எதிர்கட்சி பேசுறாங்க, மற்ற அரசியல் கட்சிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதே எதிர்கட்சி ஆட்சியில் இருக்கும்பொழுது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி மது விலக்கு வேணும்னு சொல்லி குரல் கொடுத்துருந்தாங்க. பூர்ண மது விலக்கு அமல்படுத்தணும்னு அறிக்கையில் பூர்ண மது விலக்கை நாங்கள் அமல்படுத்த போறோம். இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, முதல்வர் போல்டா ஒரு அறிக்கை விடலாமே. அதாவது நம்மளுடைய கருத்து பிரகாரம் டாஸ்மாகை மூடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அதை சொல்ல போனீங்கன்னா, இத்தனை வருடமாக காலமாக குடித்து கொண்டிருந்தவர்களை ஒரே நாளில் நீ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் வழியை தேடத்தான் பார்ப்பாங்க, பக்கத்து மாநிலத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி இப்போ கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா வீட்டிலே சாராயத்துக்கு உண்டான ஏதோ ஒரு கெமிக்கல்லாம் கலந்து வீட்டிலேயே காய்ச்சி குடிச்சு பல பேர் இறந்துருப்பதாக நம்ம நிறைய பார்த்துருந்தோம். ஸோ இது நீங்கள் உடனடியாக நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதே இல்லாமல் அரசுக்கு வருவாய் இதன் மூலியமா தான் வருது. இப்போ இந்த கேட்கும் இப்போ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லக்கூடிய எதிர்கட்சிகளுக்கும் இந்த நாட்டு மீது அக்கறை இருக்கிறதுனால தான் நாங்கள் அரசு அமைக்கிறோன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. எங்ககிட்ட ஆட்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
அப்படிப்பட்ட இந்த மதுவிலக்கை பூர்ண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று அந்த அளவுக்கு அக்கறை கொண்டுள்ள இப்போ வந்து குரல் கொண்டிருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்லணும்னா, இப்போ இந்த வருவாய்க்கு ஆல்டர்னேட்டிவ் வருவாய் எங்க? உடனே ஒருத்தர் சொல்வார், பெண்களுடைய தாலியை வச்சு தான் இதில் வருவாய் வரணுமா? நீங்கள் வந்து ஒருத்தருடைய அழிச்சு தான் நீங்கள் வந்து இந்த வருவாயை ஈட்ட முடியுமான்றது கேள்வி கேட்டிங்கன்னா, எல்லாத்துலேயும் ஆபத்து தாங்க இருக்குது. இயற்கைக்கு மாறாக நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அது ஆபத்து இருக்குது. நீங்கள் வந்து புகை வந்து இப்போ வந்து இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டீங்க. இன்னைக்கு வந்து வெயில் வந்து உச்சகட்டமாக போயிட்டு இருக்கு. மரம் வெட்டி என்ன வேலை பண்ணீங்க? இன்னைக்கு சென்னை வந்து ஒரு 80-100 வருடங்களுக்கு முன்னாடி சென்னை எப்படி இருந்தது? சென்னை இன்னைக்கு வளர்ச்சி அடையும் போது மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டா, அது வெட்டுவதற்கு பதிலாக அது வெட்டிட்டாங்கன்னா, அந்த இடத்துல வந்து போக்குவரத்துக்காக வெட்டினீங்கன்னா, அதற்கு பதில் மாற்று ஒரு விஷயத்தை நீங்க பண்ணியிருக்கணும்ல. எதுவுமே பண்ணாத விட்டுட்டினுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து மக்கள் தான் பாதிப்பு அடைகிறாங்க. அதே போல டாஸ்மாக் மூடணும்னு சொல்லி நீங்க குரல் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, மூடிட்டா வருவாய் எங்கிருந்து வரும்? அந்த வருவாய்க்கு இந்த வழி, இப்போ இங்க ஒரு உதாரணத்துக்கு இத்தனை கோடி வருவாய் மாசான டாஸ்மாக் மூலம் வருதுன்னு வச்சுங்க. அத்தனை கோடி வைத்துக் கொண்டு அதற்கு மாற்றாக இந்த வருமானம் இங்கிருந்து வர வைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால டாஸ்மாக நீங்க தைரியம் மூடுங்கன்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு அரசியல்வாதி நான் இதற்கு பார்க்கவே இல்லை. அதே போல டாஸ்மாகை மூடிவிட்டால் இந்த ரெகுலரா குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, குடிக்காரர்கள், அவங்கள குடிமகன்கள், அவங்களுக்கு மாற்று வழி தேடி போனாங்கன்னா பக்கத்து மாநிலத்திலேருந்து உள்ள வருது. இப்போ மெத்தனால் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததுன்னாங்க, அப்புறம் ஆந்திராலேருந்து வந்ததுன்னாங்க. இதெல்லாம் தடுப்பதற்கு உண்டான எல்லா திட்டங்களும் நீங்கள் சரி செய்து விட்டு தான் நீங்கள் தடுக்க முடியும். அதே போல் கவுன்சிலிங் கொடுக்கணும். அதாவது ஒரு மனநோயாளிக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்க திருத்தது போல இந்த சாராயம், இந்த டாஸ்மாக் வந்து ஒரே நாளில் வளர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு 40-50% பேர் இன்னைக்கு குடிகாரங்களாம் மாறுவதற்கு வந்து ஒரே நாள் நடந்தது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி இன்னைக்கு வந்து பெருசா வந்து நிக்குது. இப்ப நீங்க அழிக்கும் போது மட்டும் ஒரே நாள் அழிக்கணும், இது அழிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ திமுக அரசு என்ன சொல்லி 500 டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கிறோம், இப்படிதான் எங்களால் குறைக்க முடியும்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து முதல்வர் அவர்கள் வெளிப்படையா பேசணும். இவங்களுடைய பிரஷரை வச்சுக்கிட்டு ஓட்டு வந்து நம்ம இது வந்து டாஸ்மாக் வந்து நம்ம இந்த மதுவிலக்கு கொள்கையை பற்றி நம்ம பேசலன்னா நம்ம ஓட்டு விழாதுன்னு சொல்லி இப்படி சுயலாபத்துக்கு பேசாம உண்மையை வந்து உறக்க வந்து முதல்வர் வந்து பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். இதில் கலைஞர் அவர்கள் வெளிப்படையாக பேசியிருந்தார். பக்கத்து மாநிலம் அக்கத்து மாநிலத்திலிருந்தெல்லாம் சரக்கு ஓடிட்டு இருக்கும் போது நான் மட்டும் இங்க சரக்கு நிறுத்தினா என்ன நடக்கும்? அதாவது பக்கத்துல என்னை சுத்தி வந்து நெருப்பா இருக்கும்போது நான் மட்டும் எப்படி கற்பூரமா இருக்க முடியும்ன்றது கேட்டிருக்காரு. இப்படி அட்லீஸ்ட் ஒரு வெளிப்படைத்தன்மையா முதல்வர் பேசும்பொழுதுதான் புரியாதவர்களுக்கு புரியும். இதை வேண்டுமென்றே சொல்லி அரசாங்கத்துக்கு களங்கம் கற்பிக்கும் நபருக்கு, எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு பாடமாக அமையும். இப்ப நேற்று கமலஹாசன் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் கமலஹாசன் அந்த இடத்திற்கு போய் உண்மையே பேசியிருக்கார். டாஸ்மாக்லாம் மூட முடியாதுங்க, டாஸ்மாக் வந்து நீ மருந்து கடை விட ஜாஸ்தி இருக்கு, டாஸ்மாக் இருக்கிற கடை பக்கத்துல ஒரு கவுன்சிலிங் சென்டரை வைங்க, இவ்வளவு தாங்க பண்ண முடியும்னு உறக்க சொல்லியிருக்கார். இவர் திமுக ஜால்ரா அடிக்கிறாரோ இல்ல திமுக எங்க நம்ம வந்து திமுக எதிர்த்து சொன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆயிடுமோ என்று நடத்தி சொன்னா எப்படி நடத்தி சொன்னாரோ இல்லையோ உண்மையை பேசியிருக்கார். கமலஹாசன் உண்மையை பேசியிருப்பது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே போல இதெல்லாம் மற்றவர்கள் பேசுவதை விட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள ஸ்டாலின் அவர்கள் இதை உண்மையை வந்து உறக்க சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூட முடியும், அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி தான் மூட முடியுன்றதை தெளிவாக சொல்லும் போது அப்பப்போ தேவைக்கு குரல் கொடுத்ததுக்கும் மற்ற இதர கட்சிகள்லாம் வாயை மூட முடியும். இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் தகவலை சொல்கிறோம். நம்ம சினிமா துறையை சேர்ந்தவர்களை பற்றி இது ஒரு தனி வீடியோ போடலான்னு நம்ம இருக்கிறோம். இதில் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து அந்த கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு ஆறுதல் சொல்ல போயிருக்காரு. ஆறுதல் சொல்ல போகும்போது கட்சிக்கார சேர்ந்தவரோ இல்ல விஜயனுடைய நெருங்க ரசிகரோ யாரோ ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த அம்மாவை வந்து காலில் விழ வைக்கிறார். அந்த அறிவு கெட்ட ஜென்மத்துக்கு சொல்றேன்னா, ஏற்கனவே அடிமை, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களையும் உழைக்கும் வர்க்கங்களும் அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்றது தான் அம்பேத்கர் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் போராடி இருக்கிறாங்க. விஜய் யாருங்க? விஜய் அரசியல் வந்து இப்பதாங்க நுழைறாரு. இதற்குள்ள விஜய் காலில் உழ வச்சு நீ என்ன சாதிக்க போற? உனக்கு விஜய் கட்சியில் சீட்டு கொடுக்க போறாங்களா? விஜய் உன்னை பாராட்ட போறாரா? விஜய் போன்ற வருங்காலத்துக்கு அரசியலுக்குள்ள வரக்கூடிய நபர்கள் இப்படிப்பட்ட கேடுகட்ட செயலை வந்து செய்வதற்கு அனுமதிக்க கூடாது. இப்படி விழ சொல்ற அந்த ஒரு விஷயம் வந்து ஊரு ஃபுல்லா எல்லா சோசியல் மீடியாவில் பரவுது.
அப்படிப்பட்ட நபர்களை கண்டிக்க தவறி விஜய் வந்து இது உடனே போறாரா? விஜய் மீது தனிப்பட்ட கருத்தோ தனிப்பட்ட விருப்போ கொண்டு பேசல. இதெல்லாம் நீங்க எப்படி என்கரேஜ் பண்றீங்க? உங்களுக்கு என்ன எப்படி இந்த உழைக்கும் வர்க்கங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா இருக்குதா? எப்படி காலில் விழ சொல்றீங்க? இந்த காலில் விழும் கலாச்சாரத்தை அடியோட ஒழிக்கணும். இன்றைக்கு நீ உழைச்சி ஒரு பெரிய ஆளா வந்தது போலதான் அந்த குடும்பமும் உழைச்சுட்டு இருக்கு. நாளைக்கு அவங்க குடும்பத்தை சேர்ந்த படிச்சானா நாளைக்கு அவன் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகும், ஐபிஎஸ் ஆபீசர் ஆகும். உன்னையே வந்து உள்ள தூக்கி வைக்கக்கூடிய அதிகாரத்தை உள்ள வந்து உட்காருவான். 5 வருடம் தான் உங்களுக்கு ஆட்சி. ஒருத்தன் படிச்சு மேல வந்தானா உன்னையே கேள்வி கேட்கும் இடத்தில் அவனுடைய ஆபீஸ்ல வந்து முன்னாடி போய் நிக்க தான் முடியும். நீங்க எலெக்ஷன்ல ஓட்டு நீங்க வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது நீங்க அதிகாரிகள் முன்னாடி நிக்கிறீங்களா, நீங்க வந்து உட்காருறீங்களா? நின்றுதான் கொடுக்கணுன்றது வந்து சட்டம் சொல்லுது. சட்டத்தை படித்துட்டு உட்கார்வர்களுக்கு தான் அந்த பதவி. நீங்க வந்து இன்னைக்கு அந்த அம்மாவை வந்து காலில் விழ வைக்கிறீங்க. பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும்? நீ ஃபோர்ஸ் பண்ற. யாரோ வந்து தனக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு ஆதங்கத்தில் விழுத்து கூட ஒரு விதத்தில் அதை நியாயப்படுத்தி கூட பேச முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல விடலாம். ஃபோர்ஸ் பண்ணி விழ வைக்கிற டிராமா பண்றீங்களா? ஏற்கனவே காலங்காலமா இதே டிராமாவை கண்டு தான் மக்கள்லாம் இன்னைக்கு வந்து ஏமாந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கும்போது கூட கட்சிகள் மாறி மாறி இது சட்டை பிடிச்சி அடிச்சுக்கிறாங்களே தவிர உண்மை குற்றவாளி கண்டுபிடிச்சு இதற்கும் சட்டத்துக்கு முன் நிறுத்தணும்னு சொல்லி யாரா போராட்டம் நடத்திருக்கிறாங்களா? ஒரு 2 நாள் மீடியாவில் பேசிட்டா வேலை முடிஞ்சிருதா? போன வருஷம் இதே போல எத்தனை உயிர்கள் பலியா இருக்கு இல்லையா? ஸோ இப்படி இந்த சினிமா துறையை சேர்ந்தவர்கள் பண்றோம் இந்த டிராமாக்கு நம்ம மக்களாகி நம்ம வந்து ஈடு கொடுக்காம நம்ம தான் இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளோட முதல்வருக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். நீங்க இந்த மற்றவங்க சொல்றபடி உடனே நீங்க வந்து ரிசைன் பண்ணுங்க, ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு சொல்றதை நிறுத்திட்டு நீங்க தைரியமாக இதை விசாரணைக்கு உட்படுத்தி ஒருவேளை உங்க கட்சிக்காரர் தான் உங்களுடைய கட்சியில இருக்கிறவரோ உங்களுடைய துறையில இருக்கிறவங்களோ இதுக்கு உறுதுணையாக இருந்தாங்கன்னா அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனை விதித்தீங்கன்னா உங்கள் அரசு மீதும் உங்கள் மீதும் ஒரு நம்பிக்கை வரும். தயவு செய்து ஸ்டாலின் அவர்கள் செய்து இந்த மாதிரி ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து யாரா இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குன்னு சொன்னதை நீங்க உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இதை நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய ஆட்சியை கலைக்கணும் நடித்துக் கொண்டு கங்கணம் கட்டி கொண்டுள்ள அத்தனை பேருக்கும் நீங்க கறி பூசுற மாதிரி இருக்கும். இனி இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்காத வண்ணம் நீங்க முழுவதுமாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையும் உங்களுடைய அதிகாரத்தில் இருக்கும் எல்லாரையும் நீங்க வந்து ஒழுங்குபடுத்தி இப்படி போன்ற தவறுகள் நடக்காதவண்ணா நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.